எனக்கு ரமேஷ்னு ஒருத்தர் தெரியும். எப்பயும் போல காலைல இட்லி வாங்க போனேன். இன்னைக்குன்னு பார்த்தா அந்த மனுஷன் ரொம்ப சோகமா இருந்தாரு. என்னடான்னு கேட்டா, ஒரு சைடுல இட்லி அவிக்கிறதுல இருந்து சட்னி சாம்பார் காலையில இருந்து சாயங்காலம் வரை நானே பண்ணிட்டு இருக்கேன். இதனால அவசரமா 10 நிமிஷத்துல இட்லி வாங்கிட்டு போலான்னு வந்த கஸ்டமர் அரை மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்றாங்க. இதே மாதிரி தான் 6 மாசம் ஆகுது. அதனால வீட்டுக்கு போகும்போது கையில வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான். இதுக்கு நடுவுல ஊர் கோயில் திருவிழா கல்யாணம் ஒரு 4 நாள் உட முடியலன்னு 12 நாள் போச்சு. இதுல 18,000 ரூபாய் போயிடுச்சு. சரி, இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் ரீசெண்டா போட்ட ஒரு வீடியோ 7 மில்லியன் வியூஸ் போச்சு. அங்க 1000 பேர் மேல ஒரே தான் கேட்டாங்க கமெண்ட்ல. நான் வேலைக்கு ஆள் வச்சா பிசினஸ் அவங்க கத்துக்கிட்டு போயிட்டு அவங்க கடை போட்டா என்ன பண்றது? இந்த வீடியோல கனவோட பிசினஸ் ஆரம்பிச்ச ரமேஷ் எப்படி அவரே இல்லனாலும் அவரோட பிசினஸ்க்கு அவர் மாசம் 1 லட்சம் மேல எடுத்துட்டு வர வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் ரமேஷ் ஃப்ரீடம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் அவரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி இதுதான். இந்தியாவில் வீட்டில் கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இருக்க மணியை வச்சு படித்த படிப்பை விட்டு கனவுக்காக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் 90% ஃபெயில்டாக ஆகுது. அதுவும் 5 வருஷத்தில். இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும், பெங்களூர் சென்னையில் இருக்க ஸ்டார்ட் அப் தானே ஃபெயில் ஆகுது, ஊரில் ஸ்டார்ட் பண்ணுற லோக்கல் பிஸ்னஸ்லாம் எப்படி ஃபெயில் ஆக முடியும்? பிஸ்னஸ் 2 விதமாக ஃபெயில் ஆகுது. சினாரியோ 1, விஜய் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 வீடியோஸ் நல்ல வியூஸ் போச்சு, அதனால 2 லட்சம் சேல்ஸ் வந்துச்சு. இப்போ இமிடியட்லி ஒரு டீமை ஹையர் பண்ணி ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் 3rd வீடியோ ஃப்ளாப், 4th வீடியோவும் ஃப்ளாப். இப்போ டீம் சேலரி ஆஃபீஸ் ரெண்டே 1 லட்சம் இருக்கு, ஆனால் ரெவன்யூ இல்லை. இது ஸ்கேலிங்கா? இல்லவே இல்லை. இது ப்ரீமெச்சூர் ஸ்கேலிங். இது ஒரு சூசைட். இதே தான் ஸ்டார்ட் அப் ஜீனோமோட குளோபல் ஸ்டடிலையும் சொல்லியிருப்பாங்க. 74% ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் ப்ரீமெச்சூர் ஸ்கேலிங் தான். அதாவது அவங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பீப்புளுக்கு தேவைப்படுமான்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்கேல் பண்ணிடுவாங்க. பட் சினாரியோ 2, வருஷம் விலைவாசி ஏறிட்டு இருக்கும்போது 10 வருஷமா கடை வச்சுட்டு இருக்க ரமேஷ்ல இருந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் வரைக்கும் வருஷம் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகாம அதே லெவல்ல நின்னுச்சுன்னா அதுவுமே ஃபெயிலியர் தான். இதுக்கு காரணம் எல்லா வேலையும் நம்மளே பார்த்தா தான் வேலை நடக்கும்னு நினைக்கிறதும், நம்ம சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு போயிட்டு நம்மளை தாண்டி வளர்ந்துட்டா என்ன பண்றதுன்ற பயமும் தான். இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஸ்கேலிங்க தப்பான டைம்ல பண்றதோ கரெக்டான டைம்ல பண்ணாம இருக்கிறதோ தான். சரி, ரமேஷ் அவர் பிசினஸை எப்பதான் பெருசாக்குறது? ரிசர்ச் சொல்றது என்னன்னா, டோன்ட் ஸ்கேல் a leaky bucket. அப்படி நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் தான் ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகும். ஸ்கேலிங் வந்து கார்ல இருக்க ஆக்சிலரேட்டர் மாதிரி. அந்த ஆக்சிலரேட்டர்ல கான்ஃபிடென்ட்டா கால் வைக்க ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்ட போற ரோடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு தான் இந்த 3 சிக்னலை ரமேஷ் தெரிஞ்சுக்கணும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாம யாரையும் கூப்பிடாம கஸ்டமர்ஸ் திரும்ப வராங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சிக்னல். டேட்டா என்ன சொல்லுதுன்னா, உங்களோட டோட்டல் ரெவன்யூல 30% ஆஃப் த கிளைண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்தாங்கன்னா நீங்க பண்ற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பேக்கரி, அவங்க ஆட்ஸ்லாம் ரன் பண்ணல, ஜஸ்ட் அவங்களோட கஸ்டமரோட கேக்கை மட்டும் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. ரிசல்ட் ஆர்கானிக்கா 12% growth எவ்ரி சிங்கிள் மந்த். சிக்னல் 2, கஸ்டமர்ஸ் எக்கச்சக்கமா வராங்க, கஸ்டமர்ஸ் உங்களால மேனேஜ் பண்ண முடியல, கியூல வந்து நிக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒன்னு நீங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் நீங்க டீமை ஹையர் பண்ணி அவங்கள விட்டு மேனேஜ் பண்ண விடலாம். இதுவுமே ஒரு குட் சிக்னல் தான். சிக்னல் 3, கேம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காரு. அவரால் நெக்ஸ்ட் 3 மந்த்க்கு எவ்வளவு ரெவன்யூ வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அதுவுமே ஒரு குட் சிக்னல் தான். எக்ஸாம்பிள், மாசம் புது கிளைண்ட்ஸ் வராங்க போறாங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. அதே ஷியாம் மாதிரி நெக்ஸ்ட் 3 மந்த்க்கு நல்ல சர்வீஸும் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்து அவங்க உங்க கூட இருக்க வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு குட் சிக்னல். சீனியர்ஸ் ரூல்ஸ் படி உங்க பிசினஸ் நல்ல ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டா இருந்தா 40% ஆஃப் த கஸ்டமர் டிசப்பாயிண்ட் ஆவான்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்றேன், இப்போ உங்க 10 கஸ்டமரை கூப்பிட்டு நாளைக்கே உங்க பிசினஸ் நிறுத்த போறேன்னு சொல்லுங்க. இந்த 10ல 4 பேர் நிறுத்தாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா எங்களுக்கு இது தேவைப்படும் சொன்னாங்கன்னா கரெக்டான ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. இப்போ உண்மையான பயத்துக்கு வருவோம். ரமேஷ் பிசினஸை பெருசு பண்ண ரெடி ஆயிட்டாரு. ஆனா நம்ம சொல்லி கொடுத்ததை கத்துக்கிட்டு அவங்க போய் காம்படிஷனா வந்தா என்ன பண்றது? நியாயமான பயம். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்ககிட்ட இருந்து எக்ஸாக்டா எதை அவங்களால காப்பி பண்ண முடியும்? உங்களோட ப்ராசஸ், டூல்ஸ், எக்யூப்மெண்ட், டெம்ப்ளேட், ஒர்க் ஃப்ளோ, ஆர் மேபி உங்களோட பிரைசிங், இதெல்லாம் காப்பி பண்ண முடியும். ஆனா காப்பி பண்ண முடியாத விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்க பிராண்ட் மேல இருக்க ட்ரஸ்ட், நீங்க ஆடியன்ஸ் கூட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப், ஃபவுண்டரோட ஸ்டோரி, கம்யூனிட்டியோட லாயலிட்டி அண்ட் உங்களோட பொசிஷனிங் இந்த மார்க்கெட், இதெல்லாம் காப்பி பண்ண முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்ச உங்களுக்கு ஜெரோதா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜெரோதாவோட ஃபவுண்டர் நிதின் காமத்தோட சிஸ்டம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவங்க கம்ப்யூட்டர் ஸ்டடி பண்ணி அப்படியே காப்பி பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா 10 வருஷமா ஜெரோதா பில்ட் பண்ண ட்ரஸ்ட், அவங்களோட டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம், அவங்களோட ஃபவுண்டர் அசெசிபிலிட்டி, இதெல்லாம் காப்பி பண்ண முடிஞ்சிச்சா? இப்போ பிராக்டிகலுக்கு வருவோம். ரமேஷ்க்கு நான் ஒரு 5 வழி காட்ட போறேன் அவரோட பிசினஸை பெருசு பண்றதுக்கு. இந்த 5 வழி ஃப்ரீலான்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஏஜென்சி ஓனர், ஸ்மால் பிசினஸ் ஓனர், லோக்கல் பிசினஸ் ஓனர் எல்லாத்துக்குமே பொருந்தும். வே 1, ரமேஷ் ஸ்கேலிங்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது ஒரு டீமை ஹையர் பண்ணி இன்னொரு கடை போடலாம் தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு. ஆனா ப்ராப்பரான சிஸ்டம் பில்ட் பண்ணாம ஸ்கேலிங் பண்ணா பிரச்சனை தான் ஸ்கேல் ஆகும், பிசினஸ் இல்ல. ஸ்டெப் 1, நீங்க கரண்ட்லி பண்ற ஒர்க்கை டாக்குமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, என்ன ஒர்க்லாம் நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க்லாம் உங்க டீம்மேட், அதர் பீப்புள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதை ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ
அதில் உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஒர்க்லாம் நீங்க மட்டும் தான் பண்ண முடியும், எந்தெந்த ஒர்க்லாம் நீங்க வெளியில கொடுத்து பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. அப்பதான் கரெக்டான எந்த ஒர்க்கை வெளியில பீப்புளுக்கு கொடுக்கலாம்னு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சரவண பவன் 100+ பிரான்ச்சஸ் 24 கண்ட்ரிக்கு மேல உலகம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு, ஃபவுண்டரே இல்லாம. ஏன்? அவங்களோட ரெசிபி புக், ஸ்டாஃப் ட்ரைனிங், ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் எல்லாமே டாக்குமெண்டட் அண்ட் சிஸ்டமைஸ்ட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கேலிங் டூல் இஸ் அ டாக்குமெண்ட். புதுசா ஹையர் பண்றது கிடையாது. வே 2 MIT ஸ்லான் ரிவ்யூல சொல்லியிருப்பாங்க, வெறும் 16% ஆஃப் த கம்பெனி தான் ப்ராப்பரா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் பண்ணி போறாங்க. ஏன்? எல்லாருமே எக்ஸிகியூஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு லாங் டர்ம் ட்ரஸ்ட் பில்டிங் யாருமே ஃபோக்கஸ் பண்றது இல்ல. உங்க பிசினஸ்க்கு ஆன்லைன்ல இருந்து கிளைண்ட்ஸ் வர வைக்கிற மாதிரி இருந்தா, அதுவும் 2026ல 95% ஆஃப் த பிசினஸ்க்கு இது பாசிபிள் தான். ஆன்லைன்ல பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றன்றத யாருமே காப்பி பண்ண முடியாத ஒரு விஷயம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். வே 3 ரமேஷோட ஸ்ட்ரென்த் அவரோட இட்லி சட்னி பண்ற டேஸ்ட் தான். ஆனா அவரோட வீக்னஸ் நிறைய கிளைண்ட் அவரால் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ ரமேஷ் பிளேட் வாஷ் பண்றதுல இருந்து கஸ்டமரை மேனேஜ் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பர்சனை ஹையர் பண்ணி அவர்கிட்டே கொடுத்துடலாம். லேட்டரா அவர் சமைக்கிறதையும் எப்ப இன்னொருத்தரை ஹையர் பண்ணி அவரையும் இதே மாதிரி சமைக்க வைக்கிறாரோ அப்போதான் அவர் அடுத்த கடையை பத்தியே யோசிக்கணும். உங்களை ட்ரெயின் பண்ற விஷயத்துக்கு ஹையர் பண்ணுங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க விஷயத்துக்கு ஹையர் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ எடிட்டர் இருக்காரு, கிளைண்ட் கால் மேனேஜ் பண்றதுல இருந்து பேமெண்ட், கஸ்டமர் கூட ஒர்க் பண்றதுல இருந்து எடிட்டிங் எல்லா ஒர்க்கும் அவரே பார்த்துட்டு இருக்காரு. இதோட அவரோட சோஷியல் மீடியா பேஜ் வேற. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரை ஹையர் பண்ணி இவரோட ஸ்கிரிப்டிங், எடிட்டிங் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இவரோட சோஷியல் மீடியாவை கொடுத்துடணும் கம்ப்ளீட்டா. அப்பதான் 2 to 3 மணி நேரம் அவரால் சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு நாளைக்கும். ரெண்டாவது, இப்போ அவர் எடிட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தா கிளைண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணணும். இல்ல கிளைண்ட்டை மேனேஜ் பண்றதுல சேல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா எடிட்டிங்க்கு இன்னொரு ஆளை ஹையர் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணி எடிட்டிங் அவர்கிட்ட கொடுத்துடணும். ஸோ ஸ்கேல் யுவர் ஸ்ட்ரென்த், டெலிகேட் யுவர் ட்ரெயின். வே 4 இப்போ ரமேஷ்க்கு ஒரு கன்ஃபியூஷன். என்னதான் இட்லி மெயினா இருந்தாலும் ஒருத்தர் இட்லி கேட்பாரு, இன்னொருத்தர் தோசை கேட்பாரு, இன்னொருத்தர் வடை கேட்பாரு. இதை வச்சு எப்படி எத்தனை தோசை, எத்தனை இட்லி, எத்தனை வடை செய்யறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க தான் ப்ராடக்டைஸ் யுவர் சர்வீஸ்னா என்னன்னு ரமேஷ் புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா காம்போ ஆஃபர் மாதிரி 2 இட்லி 1 வடை, 1 இட்லி 2 வடை, 2 தோசை 1 வடைன்னு வைக்காம சிம்பிளா 2 இட்லி 1 வடை 50 ரூபான்னு ஒரு போர்ட் போட்டா வர கஸ்டமரும் டக்குன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. இவருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது, ஈஸியா டீம் வச்சும் வேலை வாங்கிக்கும். இப்போ உங்க பிசினஸ் சர்வீஸ் ஓரியன்டா இருந்தா உங்க கஸ்டமருக்கு நீங்க மினிமம் 5 lakhsக்கு மேல சார்ஜ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் கஸ்டமைஸ்டு பிரைசிங் பத்தி யோசிங்க. அதர்வைஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டைஸ் சர்வீஸ் ஒர்க் பண்ணா வெல் அண்ட் குட். இதை தான் என்ன கேட்ட சிவான ஒரு எடிட்டர்ட்டையும் நான் சொன்னேன். அனிமேஷன் இல்லனா 1000 ரூபாய், அனிமேஷன் இருந்தா 2000 ரூபாய், மோஷன் கிராபிக்ஸ் எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டா 3000 ரூபாய்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காம சிம்பிளா பிரீமியம் எடிட்ஸ் 10 ரீல் per month 10 நாள்ல டெலிவர் பண்றேன்னு சொல்லிட்டு 20000 சார்ஜ் பண்ணுங்க. ரிசல்ட், கிளைண்டோட எக்ஸ்பெக்டேஷன் கிளியர், நம்ம என்ன கொடுக்க போறோம்னு ஒரே அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இல்ல, எக்ஸிகியூஷன் ஈஸியா டீமை பில்ட் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். வே 5 ரமேஷ் இப்போ ரெடி ஆயிட்டாரு. ஆனா அடுத்த பிரச்சனை என்னன்னா, சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த கடை போடுறோம், அடுத்த ஸ்ட்ரீட் போய் போடும்போது நம்ம டேஸ்ட் பிடிச்சி சாப்பிடுற கஸ்டமர் அங்க இல்லைன்னா என்ன பண்றது? இட்லி யார் சாப்பிடுவா? இதுக்கு தான் அவர் என்ன பண்ணலாம், ஒரு 2 நாள் அவர் இப்போ வச்சிருக்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு 2 தெரு தள்ளி கடை போட்டு பார்த்தாருன்னா அங்க கஸ்டமர் வராங்களா வரலையான்னு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் வந்து அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க போய் கடை போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்றது ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராசஸா மாறிடும். இதுக்கு பேரு தான் பிசினஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸை பில்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. சரி, இதுக்கு மேல ரமேஷ் அவரோட பிசினஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாருன்னா, அவரோட காம்படிட்டர்ஸ் யாரும் அவரோட ஐடியாவை எடுக்க கூடாதுன்னு நினைச்சாருன்னா, அவரோட ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம கண்டுபிடிச்ச புது விஷயம் பேட்டர்ன்ஸா இருக்கலாம், நம்ம பிராண்டோட நேம் ட்ரேட்மார்க்கா இருக்கலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி இருந்தா காப்பிரைட்டா இருக்கலாம், ஏன் பெப்சி கோகோ கோலா மாதிரி கம்பெனி வச்சிருக்க சீக்ரெட்ஸா இருந்தா ட்ரேட் சீக்ரெட்ஸா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் லீகலா. என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் ரமேஷ் இட்லியோட நிக்காம அடுத்தடுத்து பக்கத்து ஸ்டேட் டிஷ்ஷஸ், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்னு லேர்ன் பண்ணிக்கிட்டே அவர் இருந்தாருன்னா அவரோட காம்படிட்டர்ஸ் அவரோட இட்லி டிஷ் சீக்ரெட்டை கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி ரமேஷ் கிட்ட ஒரு 1000 டிஷ்க்கு மேல சீக்ரெட் இருந்திருக்கும். இதனாலதான் மார்க்கெட்டோட ஸ்பீடுக்கே நம்மளும் ஓடணும், ஏன் அதை விட ஒரு ஸ்டெப் ஃபாஸ்டா போகணும்னு சொல்றது. சிம்பிளா சொல்றேன், பிசினஸ் நம்ம இல்லனா மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை எப்படி பெருசு பண்ணலாம்னு மட்டும் தேட ஆரம்பிங்க. ஒரு கதவை மூடினா தானே இன்னொரு கதவை திறக்க முடியும்.